கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய உயிர்த்தெழுந்த நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் 1 அதிகாரம் 47 வசனம். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்ற நற்செய்தியாளர்கள் இவரை பர்துலமேயு என்று அழைக்கும்போது, பரிசுத்த யோவான் இவரை நாத்தான்வேல் என்று அழைக்கின்றார். வந்து பார் என்று இவரை பிலிப்பு இயேசுவிடம் அழைத்து வரும் முன்னரே, இவர் அத்தி மரத்தின் அடியில் இருக்கும் பொழுதே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரை கண்டதாக சாட்சி கொடுக்கின்றார். நம்மை நாம் இருக்கும் இடங்களிலேயே அவர் அறிந்திருப்பவர். இவரை பார்த்து இயேசு கிறிஸ்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று அழைக்கின்றார். வேறு யாருக்கும் கிடைக்காத கிறிஸ்துவின் நற்சான்று, நேர்மைக்கு முன்மாதிரியாயும் இஸ்ரவேலர்களுக்குள்ளேயே எந்த மாறுபாடான எண்ணங்களும் இல்லாத, உண்மைக்கும் நீதிக்குமான தெய்வீக கிருபைக்கும் உரித்தானவர் இவர் ஒருவரே என்றே இவருக்கு இப்பெயர் கிடைத்தது. நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்று முதலில் சாட்சி கொடுத்தவர் இவரே. இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட வாழ்ந்து, அதன் பின்பதாக ஆப்பிரிக்காவின் வடபகுதிகளில் பிலிப்புடன் சேர்ந்து ஊழியங்களை நிறைவேற்றி, இந்திய பகுதிகளிலும் ஊழியம் செய்து, அர்மீனியாவில் அரச குடும்பத்தில் அற்புத சுகமளித்து அநேகரை ஆண்டவரண்டை கொண்டு வந்ததால் இவரை உயிருடன் தோலை உரித்து சிலுவையில் தலைகீழாக அடித்து கிபி 60 கொடூரமாக கொன்றனர். ஆண்டவருக்கு இரத்த சாட்சியானார். இயேசு கிறிஸ்து நம்மை எவ்வளவாய் எப்படியாய் அறிந்திருக்கிறார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்களாக இவரைப் போலவே நாம் மாற தேவன் இந்த நாளிலே நமக்கு கிருபை செய்யட்டும். நல்ல எண்ணங்களும் பொல்லாத எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையும், எல்லாவற்றையும் நல்ல விதமாகவே ஏற்றுக்கொள்ளும் குணத்தை இந்த அப்போஸ்தலரின் வழியாக நாமும் பெற்றுக்கொள்வோம். அது போன்ற கிருபைகளை நாமும் பெற்றுக்கொண்டு கடவுளிடம் நற்சாட்சி பெற தேவன் தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பாராக. ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். இதை காண்கின்ற எங்கள் அன்பின் கடவுளே, எங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், கிரியைகளை அறிந்திருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, இந்த நாளையுமாய் தேவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து, அவர்களோடு கூட நீர் இடைப்பட்டு தங்கள் சிந்தனைகளிலும் செயல்களிலும் ஆண்டவரை கபடற்றவர்களாக, உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து, நீர் ஒவ்வொருவர்களையும் குறித்து ஆண்டவரை சாட்சி கொடுக்கும்படியான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபையளிக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கபடற்ற இஸ்ரவேலர்களாக வாழ்ந்து உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க நீர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வைத்திருக்கிற எண்ணங்கள், ஆண்டவரே, தீர்மானங்கள், வாக்குத்தத்தங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற உதவி செய்யுமாறு மீட்பரும் இரட்சகருமாகிய உயிர்த்தெழுந்த நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள அன்பின் கடவுளே, ஆமென்.